friends, welcome to Bionic BotZ Enterprises. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லா மிஷின்ஸும் மேனுஃபேக்சரிங் அப்புறம் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மினி வீடரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மினி வீடர்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த மிஷினை எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும், யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மினி வீடர்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஆக்சிலேட்டர் லிவர் கொடுத்துருப்பாங்க. இது மூலயமா நம்ம வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பெட்ரோல் என்ஜின் அப்படின்றனால இது ஒரு பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 750 ml வரைக்கும் இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட்டர் செக்ஷன் இருக்கும். இந்த கார்பரேட்டர் ஒட்டியே தான் இந்த சோக்குடைய ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் எப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சுன்னா இந்த சோக்கை ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா 63cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதோட பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 HP கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீகாயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோப்பை யூஸ் பண்ணி இழுக்கிறது மூலிமா நம்ம இந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட்டர்லேருந்து ஒரு ஏர் ஃபில்டருக்குரிய ஹோஸ் போகுது. இதுதான் ஏர் ஃபில்டர் பாக்ஸு. இந்த பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் இருக்கும், பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள். இந்த ஏர் ஃபில்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மிஷினை வாங்கிட்டு இதை அசம்பிள் பண்ணக்கூடிய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மிஷினில் பெட்ரோலை ஊற்றும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம 25 ml அப்படின்ற ஒரு கணக்கில் நம்ம கலந்து தான் ஊற்றணும். அப்படி கலக்காமல் நம்ம ஊற்றும் பட்சத்தில் இன்ஜின் ஜாம் ஆகி சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக 1 லிட்டருக்கு 25 ml அப்படின்ற கணக்குப்படி நீங்கள் ஊற்றுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பெட்ரோலை ஊற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லிஃப்டிங் பம்ப் இருக்கும். இந்த லிஃப்டிங் பம்பை வச்சு பெட்ரோலை நம்ம லிஃப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்குள்ளே போயிருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம லிஃப்டிங் பம்பை யூஸ் பண்ணி தான் பெட்ரோலை பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி பம்ப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம லிஃப்ட் பண்ணும்போது 2 டியூப்லேயுமே ஒரு டியூப் வழியாக பெட்ரோல் ஏறி இன்னொரு டியூப் வழியாக உள்ள டேங்க்குள்ளே போகும். அதை நீங்கள் பார்க்கலாம். 2 டியூப்லேயும் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிலேட்டர் லிவர் வந்து லோவில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த ஹையில் வச்சு நீங்கள் வாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரொட்டேவேட்டர் வந்து ரொட்டேட் ஆகி உங்கள் மேலே ஏறிடும், இல்லைன்னா கை காலில் பட்டு ஏதாவது சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த ஆக்சிலேட்டர் வந்து லோவில் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். இந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி இருந்தால் தான் ஆன், இந்த ஆன் பண்ணால் தான் இந்த ஒரு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ ஆனில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஆக்சிலேட்டர் வந்து லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது முக்கியமாக சோக்கையும் ஆனில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லோவில் வச்சுக்கோங்க. இந்த மிஷின் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு தரக்குள்ளே பதிச்சு களை இருக்கும். அதனால உங்களுக்கு கலைகள் வந்து வேரோட வெட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜின் சிசி அப்படின்னு பார்த்தோம்னா 63cc இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரோட்டரியை யூஸ் பண்ணி நீங்கள் உழவு எடுக்கிற மாதிரியே தான் இதுவும் பண்ணும்.
ஓகே, இந்த ரொட்டாவேட்டரோட பிளேடு லென்த்தை மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 17 இன்ச்சு கிட்ட உங்களுக்கு வரும். அதாவது கிட்டத்தட்ட 1.5 அடி அப்படின்னே சொல்லலாம். ஒன்றரை அடிக்கு மேலே நீங்கள் கேப் விட்டு நடணும். அப்போ தான் இந்த ரொட்டாவேட்டர் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மிஷினை வந்து எந்த பயிருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பருத்தி, தக்காளி, அப்புறம் பூச்செடிகள் அப்படி 1.5 அடி விட்டு, அதாவது இந்த மிஷின் பார்த்தோன்னா 1.5 அடி இருக்கு. 1.5 அடி விட்டு எந்தெந்த பயிரெல்லாம் நீங்கள் பயிரிடுறீங்களோ எல்லா பயிருக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி புழுதி தரைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஆப்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பார் போட்டு நடுற எந்த ஒரு பயிருக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மிஷினை வந்து நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே பார்த்தோம்னா நம்மளுடைய அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம், இதில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மூலியமாகவும் இந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா 35cc, 52cc, அப்புறம் 63cc அப்படின்னு சொல்லி 3 வெரைட்டியில் இருக்குது. இந்த மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா 63cc கெப்பாசிட்டி கூட. அதனால நீங்கள் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப காஞ்சி போய் இருக்கக்கூடிய நிலத்தில் கூட ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். இந்த மிஷினோட வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 months சர்வீஸ் வாரண்டி கிடைக்கும். ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். அதனால எல்லா ஸ்பேர்ஸும் நம்ம கிட்டே கிடைக்கும். அதனால நீங்க தைரியமா வாங்கலாம். இந்த மிஷினை வந்து நீங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாமே நம்மளால சப்ளை பண்ண முடியும். அதனால நீங்க இந்தியாவில் எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலுமே நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு முக்கிய நன்றி. இந்த மேலும் தகவல்களுக்கு வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரம் Bionic BotZ Enterprises. மற்ற ஒரு வீடியோவோட ஒரு புது மிஷினோட வந்து சந்திக்கலாம். வாங்க போகலாம். தேங்க்யூ.